Hello students, இந்த வீடியோவில் நம்ம பையட்-ஷாவர்ட் லாவோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு வயர் எடுத்துருக்குறோம். இந்த வயரோட ரெண்டு எண்டையும் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வயரில் என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரெக்ஷனில். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வயரில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஒரு ஸ்மால் லென்த்து டிஎல் லென்த் இருக்கிற ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த டிஎல் லென்த் இருக்கிற இந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இதிலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் தான் பி. ஓகேவா? அப்போ இந்த லென்த்து செக்மெண்ட், இதை வந்து நம்ம லென்த்து செக்மெண்ட் சொல்லலாம், இந்த டிஎல். அப்போ இந்த லென்த்து செக்மெண்ட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், டிபின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்மால் போர்ஷனை தானே கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒட்டுமொத்த வயரையும் கன்சிடர் பண்ணல. ஏன் பண்ணலங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த ஸ்மால் போர்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பையட்-ஷாவர்ட் தங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதுலேருந்து தங்களுக்கு கிடைச்ச அந்த அப்சர்வேஷனை லாவாக கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அப்போ இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த மேக்னிடியூட், ஓகேவா, அந்த டிபி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த லென்த்து செக்மெண்ட்டில் ஃப்ளோ ஆகிற அந்த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு அது எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த லென்த்து செக்மெண்ட்டோட லென்த்துக்கு, மேக்னிடியூட் ஆஃப் லென்த்துக்கு இது எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த லென்த்து செக்மெண்ட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆக இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டிபியோட மேக்னிடியூட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த டிஎலுக்கும், சரியா, இந்த இது ரெண்டையும் டிஎல்லையும் பாயிண்ட் பியையும் கனெக்ட் பண்ணுற இந்த வெக்டார், இதை வந்து ஒரு வெக்டாராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பொசிஷன் வெக்டார் வரைஞ்சோன்னா என்னென்னு வரையலாம், ஆர் கேப். ஓகேவா? அது ஒரு யூனிட் வெக்டார். அப்போ ஆர் வந்து அதோட மேக்னிடியூடு, நம்ம அதை வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஆர் வெக்டார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ அதோட யூனிட் வெக்டார் ஆர் கேப். இந்த ஆர் கேப்புக்கும் இந்த டிஎலுக்கும் இடையில் இருக்கிற அந்த சைன் ஆங்கிளுக்கு இது எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட். அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த லென்த்து செக்மெண்ட்டுக்கும் பாயிண்ட் பிக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு எப்படி இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஈக்குவேஷன் எழுதும்போது டிபி ப்ரொபோர்ஷனல் டு ஐடிஎல் சைன் தீட்டா. அப்போ இது மூணுக்கும் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. டிவைடட் பை என்னது, ஆர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ இதை நம்ம ஈக்குவல் பண்ணும்போது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோமா, அதான் கே. அப்போ கே ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ எஸ்ஐ சிஸ்டத்தில், சரியா, எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தில் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா μ0 டிவைடட் பை 4π. அதுவே சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கேவோட வேல்யூ வந்து என்னது, 1. சரியா, கே இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ டிபியோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம், டிபி இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதுவே சிஜிஎஸ்சில் எழுதும்போது எப்படி எழுதலாம், டிபி இஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா அங்கே கேவோட வேல்யூ வந்து என்னது, 1. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து இதோட மேக்னிடியூடுக்கான ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட வெக்டார் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். அப்போ இதை வெக்டாரில் எழுதுனா எப்படி எழுதலாம், அப்போ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 4π. ஓகேவா? முதல்ல நான் மேக்னிடியூடில் எழுதி காட்டிடுறேனே. அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த ஐடிஎல் சைன் தீட்டா அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஆமாவா இல்லையா? கிராஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ
இந்த சைன் தீட்டாங்கிறது எது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள்? டிஎல்லுக்கும் அதாவது லென்த்து செக்மெண்ட்டுக்கும் ஆர் கேப்புக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் இந்த சைன் தீட்டா. ஓகேவா? அப்போ இது நம்ம மேக்னிடியூடில் எழுதும்போது எப்படி எழுதலாம்? டிஎல் இன்ட்டு ஆர் கேப்போட யூனிட், ஏன்னா ஆர் கேப்புங்கிறது யூனிட் வெக்டார், அதோட மேக்னிடியூட் வந்து என்னது? 1. அதனால் நம்ம அதை போட வேண்டியதில்லை, இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ டிஎல் இன்ட்டு 1 இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ இது வந்து என்னது? இது நம்ம எப்படி எழுதலாம்? டிஎல் வெக்டார் இன்ட்டு ஆர் கேப். அப்போ டிஎல் சைன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம்? டிஎல் வெக்டார் இன்ட்டு ஆர் கேப்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டோட வெக்டார் ப்ராடக்ட் தான் வந்து என்னது? இது. அப்போ இதை வெக்டார் நோட்டேஷனில் எழுதும்போது டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஐ டிஎல் வெக்டார் இன்ட்டு ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? பட் இதையே நீங்கள் வந்து ஆர் கேப்புக்கு பதிலாக ஆர் வெக்டார்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஐ டிஎல் வெக்டார், ஆர் கேப்புக்கு பதிலாக ஆர் வெக்டார்னு போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் ஓன் மேக்னிடியூட். அப்போ ஆர் கேப்புக்கு பதிலாக நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னா, ஆர் வெக்டார்னு போட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்னென்னு எழுதணும்? ஆர் இன்ட்டு ஆர் கேப். ஓகேவா? இப்போ ஆர் இன்ட்டு ஆர் கேப். அப்போ என்னாகும்? கீழே இருக்கிற அந்த ஆர் ஸ்கொயரில் 1 கேன்சல் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் அந்த ஆர் வெக்டாருங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வெக்டார் போடுறீங்களா கேப் போடுறீங்களா அப்படின்னு. அப்போ இதுதான் என்னது அப்படின்னா இதோட வெக்டார் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டார் இது ரெண்டத்தோட கிராஸ் ப்ராடக்ட் தான் என்னது? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா என்னது? இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். அப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த டிஎல்ங்கிறது ஒரு வெக்டாரா? ஏன்னா டிஎல்ங்கிறது என்னது? ஒரு லென்த்து. ஓகேவா? இப்போ இந்த டிஎல்ங்கிறது ஒரு வெக்டாரா அப்படின்னா இதை நம்ம எப்போ வெக்டாராக எடுப்போம் அப்படின்னா, ஏன்னா ஒரு லென்த்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? டெஃபினைட் டைரக்ஷன் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா லென்த்துக்கு என்ன கிடையாது? ஒரு டைரக்ஷன் இல்லை. அதே மாதிரி கரண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வயர், அதில் கரண்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். ஒருவேளை இந்த வயர் வந்து இப்படி வளைஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இந்த கரண்டோட டைரக்ஷன் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த செக்மெண்ட்டில் கரண்டோட டைரக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறது ஒரு ஸ்மால் செக்மெண்ட் தானே. அப்போ இந்த செக்மெண்ட்டில் கரண்டோட டைரக்ஷன், அப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம லென்த் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம், அதை டிஎல்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த லென்த் எலமெண்ட் ஒரு வெக்டார் கிடையாது, கரண்ட்டும் ஒரு வெக்டார் கிடையாது. பட் இது ரெண்டையும் சேர்த்து கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐடிஎல்லை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஐடிஎல் வெக்டாருக்கும் இந்த ஆர் கேப்புக்கும் இந்த டிபியோட வேல்யூ எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து டைரக்ஷனில் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நம்மளோட ஃபிங்கர்ஸை நம்ம இப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து ஐடிஎல் வெக்டாரோட டைரக்ஷன் அப்படின்னா, அதாவது கரண்ட் இந்த டைரக்ஷனில், அந்த ஸ்மால் செக்மெண்ட்டில் கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ அதுலேருந்து பர்பண்டிகுலராக நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம், இந்த பாயிண்ட் தான். அப்போ இது தான் அதோட பொசிஷன் வெக்டார் அப்படின்னா இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக என்ன இருக்கும்? தம்ப் இருக்கும். ஓகேவா? அதானே கிராஸ் ப்ராடக்ட்டு. அப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் நம்மளோட அந்த ரிசல்டன்ட் மேக்னிடியூட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? அப்போ இதை இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ், நம்ம ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை 3 ஃபிங்கர்ஸ், அதாவது நம்மளோட மிடில் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், தம்ப், இது 3ஐயும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கோ இல்லையோ, அதாவது டிஎல்லும் ஆர் கேப்பும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கோ இல்லையோ, டிபி அது ரெண்டுக்கும் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும், நம்ம வெக்டார் ப்ராடக்டோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒரு ஸ்மால் போர்ஷனை தான் கன்சிடர் பண்ணி அந்த போர்ஷனால் அந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஒட்டு மொத்தமாக. அப்போ இந்த ஒட்டுமொத்த வயர்னாலையும், இந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இதையே இதில் இன்னும் நிறையா செக்மெண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருந்தும் சரி, அப்போ இந்த செக்மெண்ட்டோட லென்த்தும் டிஎல், அப்போ இந்த டிஎல்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். ஓகேவா? அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்னாலையும் இந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை தனித்தனியாக கண்டுபிடிச்சி கடைசியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் சம் பண்ணிக்கலாம், அல்லது இன்டகிரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதன் மூலியமாக இந்த ஒட்டுமொத்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால, இவ்வளோ லென்த் இருக்கிற இந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அப்போ இது என்னது, ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மாதிரி. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இங்கே இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தனியாக. அதே மாதிரி இங்கே ஒரு செக்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம், இந்த செக்மெண்ட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி, அப்போ இதோட சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அதோட வெக்டார் சம் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்டில் இதோட டோட்டல் இவ்வளோ பெரிய இந்த மொத்தமான இந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும், கடைசியில் எல்லாத்தையும் சம் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம பி வெக்டார்னு எழுதலாம். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் என்னது, டிபி வெக்டார். ஓகேவா? அப்போ டிபி வெக்டார் அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி எழுதலாம், அப்போ இதில் கான்ஸ்டன்ட்லாம் எது, μ0 I/4π இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ இதில் எது சேஞ்ச் ஆகுது, dl வெக்டார் இன்ட்டு கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை வெக்டார் சம் அல்லது இன்டகிரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அங்கே இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதையே நீங்கள் வந்து எப்படி எழுதலாம், μ0 I/4π இன்டகிரல் மேக்னிடியூடில் எழுதும் பொழுது, சரியா, டைரக்ஷன் இல்லாமல் மேக்னிடியூடில் எழுதும்போது dl sin θ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கேசஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கேஸ் 1, ஓகேவா, தீட்டாவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தீட்டாவோட வேல்யூ 0 நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா சைன் 0வோட வேல்யூ வந்து என்னது, 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ டிஎல் வெக்டாரும் ஆர் கேப்பும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தால், அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகிற அதே டைரக்ஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாயிண்ட் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து என்னது, 0. அப்போ இதுதான் கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன், அதுதான் ஐடிஎல் வெக்டாரோட டைரக்ஷன். ஓகேவா? இப்போ அதே டைரக்ஷனில் நீங்கள் ஆர் கேப் நீங்கள் கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் பியும் அதே டைரக்ஷனில் இருந்தால், அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது, 0. அப்போ அதுவே தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரியாக இருந்தால் அப்போ அங்கே என்ன வரும், sin 90யோட வேல்யூ 1. அப்போ μ0 I/dl டிவைடட் பை 4π இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த அளவு வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா 2 வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெக்டார் ப்ராடக்டில் மேக்ஸிமம் கிடைக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டத்தோட வெக்டார் ப்ராடக்ட் டிஎல்லுக்கும் ஆர் கேப்போட வெக்டார் ப்ராடக்ட்டு தான் டிபின்னு சொல்லும்போது, அப்போ இது ரெண்டத்தோட தீட்டாவோட வேல்யூ 90ஆக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஐடிஎல் வெக்டாரும் ஆர் கேப்பும் எப்படி இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். சரியா? அப்போ இதை வந்து ஒரு டைம் இந்த லா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அந்த நம்ம படித்தோம்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எதுக்கெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். கண்டிப்பாக இந்த கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரிச் பண்ணி எது டிஎல் எது ஆர் கேப்னு எடுத்துக்கிட்டால் பி வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? இந்த 2 ஐடியாவே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? பின்னாடி வர்ற அந்த மற்ற இதில் நம்ம இதை திரும்ப திரும்ப படிக்க நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.